உலகளாவிய பி குருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் வரலாற்று ஆய்வாளர். டேட்டா கொடுக்கலாம் அப்படின்னா யார் வேணா கொடுக்கலாம். ஆனா சொல்ற டேட்டா கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இவரை டேட்டா புலின்னே சொல்லலாம். சொல்ற டேட்டாவை ரொம்ப அழகா, கரெக்டா, தெளிவா, ஆண்டு வாரியா பிரித்து நமக்கு அள்ளி கொடுப்பதில் இவர் வல்லவர். அவர் திரு கார்த்திக் என் சுவாமி அவர்கள். அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம் மேடம். சார், அதாவது இந்த 41 பேர் கரூர்ல ஒரு ஸ்டாம்பேட் விஜய் அவர்களின் அந்த பிரச்சார கூட்டத்துல சிக்கி இறந்த போது தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன கேட்டாருன்னா, உளவுத்துறை எங்க போனது, தூங்கிட்டு இருக்கா அப்படி சொல்லி கேட்டாரு. இன்று அதே பாதுகாப்பு குறைபாடு தலைநகரான டெல்லியில் ஏற்பட்டு இருக்கு. தொடர்ந்து ஆயுதங்கள் பல இடத்துல கைப்பற்றப்பட்டிருக்கு. உஃபா சட்டம் அதாவது பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்ப இந்த இடத்துல இந்திய உளவுத்துறை ஃபெயில் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்களா? மீண்டும் தொடர்ந்து பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கி உள்ளதா மத்தியில் ஆளும் பாஜக அரசு? இல்ல, இது பாதுகாப்பு உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சா, பாதுகாப்பு கேள்விக்குறியா அப்படின்னு பார்க்க முடியாது. நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும். முன்னாடி நடந்த பகல்காம் அப்படிங்கும் போது கூட அதுல கூட அவர்கள் ஆதரவு பெற்று தீவிரவாதிகள் இங்க இருந்தார்கள் அப்படிங்கிறது தான். அவங்க எல்லை தாண்டி வந்தாங்களாங்கிறதே நிரூபிக்க, அங்கிருந்து அவர்கள் செய்து கொடுத்த அந்த இது, அதுல சம்பந்தப்பட்ட 2 பேர் இங்க சம்பந்தப்பட்டவங்க அப்படின்ற மாதிரி வந்தது. இது நல்ல தெளிவா அவங்க காட்டுறாங்க. வெளியில இருந்து யாரும் வரல. சோ வெளியில இருந்து வந்துடல. இப்போ நானே உதாரணத்துக்கு நான் இங்க இருந்து ஆந்திரா போறேன். வழியில பெரிய அளவு சோதனை எல்லாம் இருக்காது. பெரிய அளவு சோதனை இருக்காது. கர்நாடகா போறேன். அங்க இருந்து அப்படியே கார்ல போறேன்னா பெரிய அளவுலாம் சோதனை பண்ண மாட்டாங்க. என்னோட லைசன்ஸ் கேட்பாங்க, அவ்வளவுதான். நார்மலா ரொட்டீனா நடக்கிறதா இருக்கும். சோ ஹரியானா, டெல்லிங்கிறதெல்லாம் அப்பேற்பட்ட ஒரு மாநிலங்கள். ரொம்ப நெருக்கமா மக்கள் டெய்லி பல ஆயிரம் பேர் போயிட்டு வந்து இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்கள் தான். அந்த அளவு பெருசா இல்லை. சரி, இவங்களும் மருத்துவர் அப்படின்றாங்க. ஒரு மருத்துவரோட வண்டியை அந்த அளவு யாரும் சந்தேகப்பட்டு சட்டுலாம் பண்ண மாட்டாங்க. நான் கேள்வி கேட்கும் போது முன்னுக்கு பின் முரணா சொன்னா தான் என்ன சந்தேகப்படும். ஒரு மருத்துவர் படித்தவர் அப்படிங்கும் பொழுது அவர் மேல சந்தேகம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சரி, இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க அவங்க அந்த அமோனியம் நைட்ரேட் அந்த மாதிரி சில இந்த கெமிக்கல் மருந்து சம்பந்தப்பட்ட சொல்றாங்க. அவங்க மெடிசன் சம்பந்தப்பட்டதுன்னு சொன்னா கூட நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க? சார், நான் லேபுக்கு எடுத்துட்டு போறேன், ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறேன்னா எப்படி கேள்வி கேட்பீங்க? அந்த இடத்துல ஹாஸ்பிட்டலுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்குல்ல சார், அளவுக்கு அதிகமா இல்ல, அதுதான் சொல்ல வரேன். அவர் மொத்தமா ஒண்ணு எடுத்துட்டு போயிரல. அவங்க எடுத்துட்டு போனதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட வண்டி, அந்த வண்டி அவங்க எடுத்துட்டு வரும்போது கூட பெரிய அளவுல பாதுகாப்பு, அந்த லோக்கல் தானே அப்படிங்கிறதுனால வந்திருக்கும். பிளஸ் ஊரை சுத்தி சுத்தி வந்திருக்கிறாங்கன்னு காட்டுறாங்க. அந்த இடத்துல மக்கள் நடமாட்டம் மிகுந்த இடத்துல வண்டி எல்லாம் போயிட்டு வந்திருக்கு. அவர் சாதாரணமா ஒரு சராசரி மனிதர் போல போயிருக்காங்க. ஒரு சந்தேகத்துக்கு இடமான இடத்துல இல்ல. சரி, இப்போ இந்த ஒரு கேள்வி நம்ம பாதுகாப்பு இப்படி இருக்குதே, இதுக்கு அமைச்சரவை பொறுப்பேற்கணும் அப்படிங்கும் போது இதுல உள்ள ஒரு சின்ன ஒரு அரசியலே பார்த்தேன். இதுல காலையில எப்படி பார்த்தேன்னு சொன்னா, இந்த சம்பவம் நடந்திருக்கு. நேற்று நடந்த உடனேயே உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்காங்க. உடனடியா விசாரணை துவக்கி இருக்காங்க. பல பேர் அது சம்பந்தமா கைதா இருக்கிறாங்க. தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு. அந்த சம்பவங்கள் நடக்குது. ஆனால் கடந்த ஒரு மாதத்துல 8 சம்பவங்கள் இதே போல பல்வேறு மாநிலங்கள்ல, பஞ்சாபா இருக்கட்டும், ஆந்திராவா இருக்கட்டும், மகாராஷ்டிரா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் தொடர்ச்சியாக பல இடங்கள்ல சதி செயல்கள் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு செய்திகள் வருது. அப்போ இது கண்காணிச்சுதான் இருக்கிறாங்க. இப்ப உளவுத்துறை ஃபெயிலியர்னு சொன்னா, உள்துறை ஃபெயிலியர்னு சொன்னா இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. நீங்க கடந்த இந்த 30 நாளைக்குள்ளயுமே 8 இடங்கள்ல பிடிச்சிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம ஃபெயிலியர்னு சொல்ல முடியும்? சோ இது தொடர்ச்சியா நடந்திருக்கு. அங்கங்க அவங்களுக்கு நியூஸ் வர வர எல்லாத்தையும் பண்ணிருக்கிறாங்க. மிகச்சரியா பண்ணிருக்கிறாங்க. ஒரே ஊர்ல பண்ணிட்டாங்க அதுக்குள்ளேயே அப்படின்லாம் இல்ல. மகாராஷ்டிரால, பஞ்சாப்ல 2, ஆந்திரால 1, இப்படி ஊருக்கு ஊர் நெட்வொர்க்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டு வரும்போது நீங்க ஒரு 5 10 இருக்கு டோட்டலு, 5 பிடிச்சிட்டீங்க. 6வது 7வது போயிட்டே இருக்கும் போது திடீர்னு 10வது அவங்க ஒரு புதிய திட்டம் பிளான் பி பிளான் சின்னு பண்ணாங்கன்னா அது கஷ்டம். சோ இது மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். மிகப்பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு, இப்ப இது மத்திய அரசின் ஒரு தோல்வியை காட்டலாம், உளவுத்துறையின் தோல்வியை காட்டலாம்னு சொன்னா, ஒரு 2 வருஷம் முன்னாடி கோயம்புத்தூர்ல கார்ல இங்க ஒரு சம்பவம், குண்டு வெடிச்சு. அப்ப என்ன சொன்னாங்க? முதல்ல சிலிண்டர்னு சொன்னாங்க. அப்போ மாநில உளவுத்துறை கோட்டை விட்டுருச்சுன்னு நம்ம சொல்லலாமா? இங்க மாநில உளவுத்துறை கோட்டை விட்டுட்டீங்க, நீங்க ஒன்றும் சரியில்லை அப்படின்னு கேட்க முடியுமா? ஏன்னா
இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. மக்கள் அப்படி எடுத்துட்டு போக தயாரா இல்ல. அரசியல்வாதிகள் திமுக அவங்க சார்ந்த கூட்டணி வேணா இந்த காங்கிரஸ் இந்தி கூட்டணி எல்லாம் கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மையான தேசியவாதி இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்க பண்ற அரசியலுக்கு தான் இந்த கேள்விகள். மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா காப்பாத்திட்டாங்க, பெரிய அளவுல நடக்கல, காப்பாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் பாக்குறாங்க. இவன் இன்னொன்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்போ இது போல ஒரு சம்பவம் நடக்குது. நீங்க இப்ப இன்னைக்கு 8 பேர் இறந்திருக்கிறாங்க. பெரிய துரதிருஷ்டவசமான சம்பவம், இறப்பு நடந்திருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது. அப்ப 41 பேர் வரும்போது கணிக்காம விட்ட மாநில காவல்துறை யாருன்னா சொல்லும் போது அதெல்லாம் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, திடீர்னு வந்தாங்க போனாங்கலாம் அவங்க சொன்னாங்க. சரி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னோடி ஒண்ணு இருக்கு. ஒரு விஷயம் சொல்றேன். தமிழ்நாட்டுல வெடிகுண்டு கோயம்புத்தூர்ல வெடிச்சது, உங்களுக்கு நினைவு இருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னால் சம்பவம் நடந்தது. அதுக்கு பதில் சொன்னார் கலைஞர், பதில் சொன்னார் சட்டசபை. அதாவது நேற்று கூட கவர்னர் உரையின் போது கருப்பு கொடி பதாகை எல்லாம் காட்டினாங்க. அது இப்படி வருவாங்கன்னு எங்களுக்கு முதல்லயே தெரியாது, தெரிஞ்சிருந்தா தடுத்து நிறுத்திருப்போம். இந்த எப்படி எங்களுக்கு தெரியாம இந்த மாமன்றத்துக்குள்ள கருப்பு கொடியும் பதாகையும் நுழைந்ததோ அதுபோல எங்களுக்கு தெரியாமலேயே கோயம்புத்தூரில் வெடிகுண்டு நுழைந்து விட்டது என்பதைத்தான் மாண்புமிகு உறுப்பினர் புரிந்து கொள்ள வேண்டும்னு கலைஞர் சொன்னார். எப்படி சொன்னாங்க? அப்போ ஃபெயிலியர்னு எடுக்கக்கூடாது மேடம். இது ஒன்னே தெரிஞ்சுங்க, இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து தவிர்க்கப்பட்டு ஒரு சின்ன சம்பவத்தை பிடிச்சிட்டாங்க. சோ இதுல உஷாராகி இன்னும் பெரிய பெரிய சம்பவங்களை மூளையா செயல்பட்டவங்களை பிடிச்சிட்டாங்க. ஆக்டிவா தான் இருக்கிறாங்க. இல்லைன்னா எப்படி இவ்வளவு தூரம் டக்குன்னு நீங்க ஒரு சம்பவம் நடக்குது உடனே பிடிக்கிறாங்கன்னா எப்படி பிடிப்பாங்க? அப்போ தொடர்ச்சியா அதுல ஒருத்தர் கண்காணிப்புல இருக்காரு, அவர் இந்த மாதிரி ஒரு வேலை பண்றாங்க, உடனடியா அவரை போய் தூக்குறாங்க, அடுத்தடுத்து வரிசையா அந்த லிங்க் எல்லாம் எடுக்கிறாங்க. அப்படின்னா ஆக்டிவா இருக்காங்க. 1-2 அசம்பாவிதங்கள் நடக்கும். இதையும் வெகு விரைவில் கண்டுபிடித்தது, அதற்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சரி, இப்போ திமுகவே இங்க ஒரு பதில் சொன்னாங்க. திமுக ஒரு பதில் சொன்னாங்க. அமைச்சர் ஒருத்தர் சொன்னாரு சமீபமா, சட்டம் ஒழுங்கு சீராக இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? ஒரு சம்பவம், அதாவது கொலையே நடக்காம பாக்குறது இல்ல, கொலை நடந்தவுடன் விரைவாக அவர்களை கைது செய்து அந்த வழக்கை துரிதப்படுத்துவதுதான் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதுன்னு சொன்னாங்க. நாங்க அவங்க பாணிக்கெல்லாம் நம்ம சொல்ல வேண்டாம். ஆனால் இதை அரசியலாக்க கூடாது. இதை யார் தவறு செய்தாலும் அதை கண்டுபிடித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு உள்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு. அவரே போய் மருத்துவமனையில உடனடியா போய் பார்க்கிறார், எல்லாரையும் உடனடியாக பார்க்கிறார். எப்படி அது முடியுது? எல்லாத்துக்கும் போறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போறாங்க, ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். சோ இது ஃபெயிலியர் கிடையாது. ஒரு சம்பவத்துல ஒரு பெரிய தொடர்ச்சியான சங்கிலி தொடர்ல இவங்க ஒரு முனையை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கும் பொழுது டக்குன்னு ஒரு இடத்துல பிரேக் ஆகுது. ஸோ அதுதான் இந்த சம்பவம். நம்ம அப்படித்தான் இதை எதிர்கொள்ள வேண்டும். நம்ம இதுல அரசியல் பண்ணி இந்த இந்தி கூட்டணி திமுக மாதிரி நம்ம உள்ள போக முடியாது. ஆனாலும் இப்ப நான் கேட்ட கேள்வி எல்லாம் திமுகவுக்கான கேள்வி. கலைஞர் அப்படி சொன்னாரே, இப்ப நீங்கள் 41 பேர் இறந்த போது இப்படி சொன்னீர்களே, இதை ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? இதை விட நீங்க இன்னும் பார்க்கணும்னா, இதை இன்னும் அரசியலாக்குனது மோசமான ஒரு அறிக்கை ஒண்ணு பார்த்தேன் காலம்புற. I was shocked to see. உள்துறை அமைச்சர், ஆமா, உள்துறை அமைச்சரை கேள்வி கேட்கலாங்க, பிரதமரை கேள்வி கேட்கலாங்க. நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்களே, பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு பொறுப்பாளர்களை கேட்கலாங்க. அவர் கொடுத்த அறிக்கை என்ன? திரு மோடி, அமித்ஷா, திரு அம்பானியும் சரி, அவர் எங்க இதுல வந்தாரு? அவர் எங்க அம்பானி இங்க வந்தாரு? இதுல இவங்க அரசியல் பண்ணுங்கிறதுக்கு என்ன பேசணும்னு தெரிய வேண்டாமா? மக்களை ஒரு திசை திருப்புறதுக்கு, ஒரு குழப்பறதுக்கு ஒரு அளவு இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஆள் கூட என்ன கேட்பாங்க, என்னப்பா நீங்க இப்போ நம்ம சொன்ன மாதிரி, என்னப்பா போலீஸ் சரியா பாக்கலையா, மிலிட்டரி பாக்கலையான்னு கேட்பாங்க. இவர் அம்பானியை கொண்டு இழுத்து விட்டாரு உள்ள. எதுக்கு பண்ணாருன்னே தெரியல ஆக்சுவலா. சோ நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த விஷயத்தை திசை திருப்புவதற்கு கூட இவர்கள் இதிலும் அரசியல் செய்கிறார்கள். சார், நீங்க தான் சார் அப்படி சொல்றீங்க. ஆனா அவர் தொலைநோக்கு பார்வையோட அத பேசியிருக்காரு சார். நீங்க தான் அப்படி சொல்றீங்க சார். நீங்க தான் நீங்க பாஜக பாதுகாப்பு குறைபாடுன்னா அத ஒரு அரசியலாக்காதீங்கன்னு சொல்றீங்க. அதே தமிழகம் செஞ்சா அரசியலாக்குங்கிறீங்க. அவர் பரந்த மனப்பான்மையோட உளவுத்துறை எல்லாம் குற்றம் சொல்வதை நிறுத்திவிட்டு நேராக அம்பானி அதானியை குற்றம் சொல்லி இருக்கிறார். அதான் சொல்றேன், இவ்வளவு பெரிய இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதிய பார்த்ததே இல்லை, யாருமே பார்த்தது இல்லை. இவர்களே இன்னொன்னு சொல்றேன், ஒரு சின்ன விஷயம். இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, பாதுகாப்பு இல்லையா என்றெல்லாம் கேட்டவர்கள் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். திரு சரத்பவார் அவர்களுடைய பேட்டி இருக்கு, நான் தரேன், காணொளி தரேன், இருக்கு.
முன்பு மும்பையில் பல இடங்களில் குண்டுவெடிப்பு நடந்தபோது 11 இடங்களில் தான் நடந்தது. நானாக ஒன்று சேர்த்து சொன்னேன். நாங்கள் ஒன்றை சேர்த்து சொன்னோம். ஏனென்றால் அதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதால் அவர்கள் பகுதியிலும் அது வெடித்ததாக நாங்கள் சொன்னோம். அந்த பகுதியிலும் ஒரு குண்டு வெடிச்சதுன்னு நாங்க சொன்னோம். இது மாதிரி எங்கேயான ஒரு அமைச்சரை பார்த்திருக்கீங்களா? சொன்னார், காணொளி தரேன். அப்போ யார் இங்க அரசியல் பண்றாங்க? ஒரு சம்பவம் நாட்டு மக்கள் துயரில் இருக்கும்போது யார் பண்றது? இதுதானே இங்க ரொம்ப கேவலமா இருக்கு. நீங்க அவருடைய அந்த பேட்டி பாருங்க, உங்களுக்கு புரியும். ஒரு குண்டு வெடிப்பு பெரிய அளவுல நடந்திருக்கு. 10 11 இடத்துல நடக்குது. ஓ, இங்க மட்டும் நடந்துச்சுன்னு சொன்னா கலவரம் வந்துரும். அதனால நான் அங்கேயும் வெடிச்சதுன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இவர்களை போன்ற ஆட்களுக்குத்தான் இதில் அரசியல் செய்ய முடியும். ஆனால் மக்கள் இதை ஏற்க மாட்டார்கள். இது ஒரு சம்பவம், இதை கண்டிக்க வேண்டும். கண்டிப்பாக செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும்ங்கிறத மக்கள் எப்பவும் ஆதரவு தருவாங்க. நம்ம அதை பார்க்கத்தான் போறோம். இது என்ன இன்னொரு பெரிய தொடர்ச்சி. இன்னொரு பாத்தீங்கன்னா, இங்க வந்து இந்த கடந்த 11 12 ஆண்டுகளாக பெரிய அளவில் எந்த கலவரமோ பெருசா நடத்த முடியல. தடுத்துடுறாங்க, போய் பிடிச்சிடுறாங்க. ஏதோ சின்ன சின்னதா நடத்துறாங்க, டக்குன்னு பிடிச்சிடுறாங்க, பண்ண முடியல. சோ அவர்களுக்கு இதெல்லாம் வந்து அரசியல் பண்ண முடியல. நம்ம எப்படியாச்சும் இவரை கெட்ட பேர் உண்டாக்கணுமேன்னு பாக்குறாங்க. அதுவும் இந்த முறை இந்த மாதிரி ஒரு சம்பவத்தோட இந்த தொடர்பு, இந்த செயின் கிடைச்சிருக்கு, பிடிச்சிருவாங்க. சோ இதுவும் விரைவில் முறியடிக்கப்படும். இன்னொன்னு நம்ம ஒண்ணு பார்க்கணும். எந்த நாடு செஞ்சது உடனே அவங்களா இவங்களாலாம் இல்ல. இங்க வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ளதான் இருக்கிறாங்க. இங்கேயே வேலை செய்யறவங்க, இங்கேயே இருக்கிறவங்க. நீங்க எல்லை பாதுகாப்பு படையை ஏன் கேட்கலன்னா, எல்லையில பாதுகாப்பு இல்லையா கேட்க, இவங்க இங்கேயே ஹரியானாலேயே வேலை செஞ்சவங்க, டெல்லியிலேயே இருந்தவங்க. இந்த வண்டியை கைமாத்தி விட்டது யாரு? சோ இதெல்லாம் இங்க இருக்கிறவங்க தானே. இங்க இருக்கிற மக்கள்ல தானே யாரோ சில பேர் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அப்படித்தானே நம்ம அதை எடுக்கணும். அப்போ நீங்க வந்து சார், இப்போ தெரியாமலே கூட உதவி செய்திருக்கலாம்ல சார். அவங்க யாருக்கு செய்றாங்கன்னு தெரியாமயே கூட உதவி செஞ்சிருக்கலாம்ல. நீங்களே கண்டிப்பா சொல்றீங்க டாக்டர்ஸா இருந்திருக்காங்க. 3 டாக்டர கைது செய்யப்பட்டிருக்காங்கங்கிறீங்க. சோ அவங்க ஒரு நெய்பர் இல்ல ஒரு டாக்டர், உயிரை காக்கிற கடவுள் அந்த மாதிரி பார்த்து கூட ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ல சார் ஏதோ. கண்டிப்பா 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 கண்டிப்பா. இப்ப நானா இருந்தேன்னா என்கிட்ட ஒருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு 2 கிலோ 3 கிலோ இந்த வேதிப்பொருள் எனக்கு வேணுங்கன்னு சொன்னா எனக்கு தெரியாது. நான் அப்படியா சார், நான் போய் வாங்கிட்டு தரேன், நீங்க ஏன் அலையறீங்க வெயில்ல பாவம் அப்படின்னு நான் போய் வாங்கிட்டு தருவேன். அவர் டாக்டர் படிச்சவர், யூனிவர்சிட்டியில வேலை செய்யறவர், அவருக்கு தெரியும்ல இது என்ன யூஸ்ன்னு தெரியும்ல அவருக்கு. சோ அதை ஒரு டப்பால செட் பண்ணி இது வெடிக்கிற மாதிரி வைக்கணும், இது கூட கடிகாரம் வைக்கணும், அந்த தமிழ் சினிமால காட்டுற மாதிரி கடிகாரம் வைக்கணும், அது கூட 2 ஒயர் வைக்கணும்னா அவருக்கு தெரியும்ல ஏன் வைக்கணும்னு. தெரியாம வைப்பாங்க? எனக்கு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு யூடியூப திறந்தாலே எப்படி பண்ணலாம்னு கத்துக்கலாம் அப்படின்லாம் சினிமால டயலாக் வைப்பாங்க. ஆனால் தெரிஞ்சுதானே வச்சாங்க. இவங்க இதை செட் பண்ணி இந்த நேரத்துக்கு வரணும் அப்படின்னு தெரிஞ்சுதான் அந்த கார்ல வச்சு கொண்டு போய் வச்சிருக்காங்க. எப்படி தெரியாம இருக்கும்? அப்ப அது தெரியலன்னா சொல்லக்கூடாது. ஏன்னா படிக்காதவர்களுக்கு தெரியலாம், சாமானியர்களுக்கு இது மாதிரி தெரியாது. ஏன்னா இப்படிதான் நம்ம ஊர்ல சொல்லி இவர் வெறும் பேட்டரி தானே வாங்கி கொடுத்தாரு பாவம் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்ம ஊர்ல உருட்டுனவங்க எல்லாம் இருக்காங்க. இவர் வெறும் பேட்டரி வாங்கி கொடுத்தாரு, இவர் வாங்கி தரலன்னா வேற ஒருத்தர் வாங்கி கொடுத்திருப்பாரு, அதுக்காக இவரை உள்ளே தள்ளி விட்டார்களே அப்படின்னு அழுதவங்க எல்லாம் இருக்காங்க. சோ குற்றத்தில் யார் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் குற்றவாளிகளே. நீங்க எப்படி இருந்தாலும் சரி. சார் நான் வெறும் கத்தி தான் சார் எடுத்து கொடுத்தேன், அவன் தான் சார் குத்துனதுலாம் சொல்ல முடியாது. தவறு நடந்திருக்கிறது. யார் குற்றவாளியாக இருந்தாலும் தண்டிக்கப்படணும். இதுல வந்து தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல நோ இந்த எந்த ஒரு பேரியரும் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் தூக்கி போடணும் அப்படிங்கறதா மக்களுடைய அரசியல்வாதிகள் பேசுவார்கள், அவர்கள் இப்படித்தான் சொல்லுவார், குற்றம் சொல்லிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணு சொல்லணும், அரசு ஏதாவது குற்றம் சொல்லணும். தேர்தல நெருக்கி பார்த்தாங்க, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அங்க ஒண்ணு எல்லாம் சொல்லி பார்த்தாங்க, இந்த கள்ள ஓட்டு இதெல்லாம் ஒண்ணும் நடக்கல, மக்கள் யாருமே மதிக்கல. இப்ப இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்றாங்க, அவ்வளவுதான். இது பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இன்றைக்கு இது நடந்திருக்கு. காலையில முகநூல்ல ஒருத்தரோட பதிவை, இன்னைக்கு வந்து அங்க தேர்தல் நடக்குது 2ஆம் கட்டம், அதனாலதான் இங்க குண்டு வெடிச்சு. இங்க குண்டு வெடிச்சா அங்க என்ன தேர்தல்ல ஓட்டு மாறி போயிருமா? மக்கள் வந்து பார்த்துட்டு ஐயோன்னு மாத்தி போடுவாங்களா? இவர்கள் அரசியல் செய்வதற்காக எந்த விதமான எல்லைக்கும் சென்று இது போல மக்களை குழப்புவாங்க, மக்களை வந்து எப்படியாவது பிரிவினை பண்ணணும்னு பாக்குறாங்க. சோ அது வந்து இங்க நடக்காது. இந்த சங்கிலி தொடர் எல்லாம் முறியடிக்கப்படும். வெகு விரைவில் இதோட ரூட்ஸை போய் பிடிக்கணும் அப்படிங்கறதா மக்களோட எண்ணம். இது எங்க ஆரம்பிக்குது, இதனுடைய ரூட் யாரு, அவங்கள களை எடுக்கணும் அப்படிங்கறதா மக்களுடைய எண்ணமா இருக்கு.